1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். ஒரு காரியத்தை பவுல் சொல்லிட்டு என்ன சொல்றான்? இதை நான் கட்டளையா சொல்லலை, யோசனையா சொல்றேன் அப்படின்றான். கட்டளைக்கும் யோசனைக்கும் என்ன வித்தியாசம்? கட்டளை அப்படின்னா கட்டாயம் கீழ்ப்படியணும், தான் கட்டளை. யோசனைன்றது அப்படி செய்கிறது நல்லது, அப்படி செய்கிறது நல்லது. ஒரு தீர்ப்பில் ஒரு விஷயம் தீர்ப்பில் சொல்லப்பட்டால் கட்டாயம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும், நீதிமன்ற தீர்ப்பில். ஆனால் நீதிபதி இடையிடையே சில கருத்துக்களை சொல்வார். அது கருத்துக்கள் தான், அது தீர்ப்பு கிடையாது. அதுக்கு கீழ்ப்படியணும்னு கட்டாயம் இல்லை, ஆனால் அது கருத்துக்கள். அந்த கருத்துக்களை கடைபிடித்தால் நல்லது, அவ்வளோதான். ஒரு நீதிபதிக்கு கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. இந்த கருத்துக்களை கூட சில நேரம் அப்பீல் பண்ணி மேல்முறையீடு செய்து அதை மாற்றிடுறாங்க. அது கருத்துக்கள் தான், அது தீர்ப்புகளில். தீர்ப்புன்னு தனியாக கொடுப்பாங்க. நடுவில் நீதிபதிகள் கருத்து சொல்வாங்க, கடைசியில் தீர்ப்பு கொடுப்பாங்க. தீர்ப்புக்கு கட்டாயம் கீழ்ப்படியணும், கருத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. விருப்பப்பட்டால் அதை கடைபிடிக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ஊழியக்காரன் சில விஷயங்களை கட்டளையிடுறான். கட்டளையிட்டால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஊழியக்காரனுடைய கர்த்தருடைய கட்டளையா இல்லாமல் ஊழியக்காரனுடைய கட்டளையாக இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் மொபைல் ஃபோனை சைலண்டில் போட்டுருங்கன்னு ஊழியக்காரர் கட்டளை இடுகிறாருன்னா அது சைலண்டில் தான் போடணும். அது ஏன் அப்படி சொல்கிறாரு? அவசரமாக ஏதாவது ஒரு கால் வந்துச்சுன்னா நான் வெளியே போய் அதை எடுக்க வேண்டியிருக்குமே, எனக்கு ஒரு அவசர கால் வர வேண்டியிருக்கு அப்படின்னா வாசலில் உட்காந்துக்கணும். அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு, ஏன்னா உள்ளே வந்துட்டால் ஊழியக்காரனுக்கு நம்ம கீழ்ப்படியணும்ல. ஆனால் சில விஷயங்களை ஊழியக்காரர்கள் கட்டளையாக சொல்கிறார்கள், சில விஷயங்களை ஊழியக்காரர்கள் ஆலோசனையாக சொல்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால் அதான் அவன் தெளிவாக சொல்கிறான், நான் இதை கட்டளையாக சொல்லலை, யோசனையாக சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு திருமணத்தை நான் நடத்தி வைத்தேன். அந்த திருமணத்தில் இன்னொரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணார். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல பிரசங்கம் பண்ணார். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். பாதி பேர், முக்கால்வாசி பேர் தூங்கிட்டாங்க. திருமண ஆராதனையில் 1 மணி நேரம் பிரசங்கம். நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு ஆலோசனை. ஆனால் பல விஷயங்கள் அதில் யோசனைகள் தான். அது எப்படி உபசரிக்கணும், எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும், பாத்திரங்களை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும், உடையை எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும், மொபைலில் யாருடைய கான்டாக்ட்லாம் இருக்கக்கூடாது, யார் கான்டாக்ட்லாம் இருக்கணும். அவர் பேசுனதில் 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் அல்லது 50 நிமிஷம் ஆலோசனை, அபிப்பிராயங்கள் தான். அதை கடைப்பிடிக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை, நல்லது. அதை கடைபிடிப்பது நல்லது. பாத்திரத்தை அவர் சொன்னார், மொத்தமாக சேர்த்து வச்சு பாத்திரத்தை சுத்தம் பண்ணக்கூடாது. உடனே ஒரு காஃபி குடித்தா உடனே அந்த டம்ளரை உடனே விலைக்கு வச்சிடணும். ஆனால் அது கட்டளை கிடையாது, நிச்சயமாக கட்டளை கிடையாது. அது யோசனை தான். அதை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் சிலரால் அதை கடைபிடிக்க முடியாது. ஒரு 20 பாத்திரம் 30 பாத்திரம் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு அப்பப்போ பாத்திரத்தை கழுவிட்டு இருக்க முடியாது. ஒரு நல்ல உடை போட்டிருக்கிறார்கள், ஒரு முக்கியமான இடத்திற்கு போவதற்காக ஒரு நல்ல உடை உடுத்திருக்கிறார்கள். அவங்க காஃபியை குடிச்சிட்டு கிளம்புறாங்க. காஃபி அந்த டம்ளரை உடனே கழுவ முடியாது, அந்த உடை மேலே தண்ணியெல்லாம் படும், அந்த அழுக்கெல்லாம் படும். அதனால் அவங்க போட்டுட்டு வந்து தான் கழுவ முடியும். அது நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. முடிந்தால் அதை செய்யலாம். அதே மாதிரி நான் ஒரு உடுத்திருக்கிற உடையை தவிர வேறு எந்த உடையும் என்னுடைய அறையில் தொங்காதுனார். அதுவும் அவர் சொன்ன யோசனை நல்ல யோசனை தான். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாக அழுக்கு கூடையில் போட்டுடலாம், அழுக்கு கூடையில் போட்டுடலாம், அப்போ ஒன்றுமே தொங்காது. அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் சொன்னார். சின்ன சின்ன விஷயங்கள், நடைமுறை விஷயங்கள், நிறைய டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்தார். மிக நீண்ட ஒரு செய்தி, நல்ல கருத்துள்ள ஆலோசனைகள் தான். ஆனால் அதை கட்டாயம் கீழ்ப்படியணுமான்னு கேட்டால் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டாம், அதை பின்பற்றினா நல்லது. ஆனால் கட்டளையாக சில விஷயங்களை சொல்லும்போது கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஊழியக்காரனுக்கு சபையில் அதிகாரம் உண்டு. எல்லாரும் எழுந்து நில்லுங்கன்னா நம்ம எழுந்து நிற்கணும், ஏன்னா அவர் எழுந்து நில்லுங்கன்னு கட்டளை கொடுக்குறாரு.
நம்ம முடிஞ்சால் எழுந்து நிற்கணும். முடியாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது, உடல் பலவீனம் உள்ளவர்கள். இப்போ அது ஒரு கட்டளை தான். அதனால் சில விஷயங்கள் ஆலோசனையாக சொல்கிறார்கள். 8 மணிக்கு வாங்க அப்படின்னா 8 மணிக்கு போகணும். ஏன்னா அது ஒரு கட்டளை. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னால் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிலர் அரை மணி நேரம் முன்னாலே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருங்க, ஒரு ஆலோசனையாக நான் சொல்கிறேன், முடிஞ்சவங்க செய்யுங்கன்னா அது ஒரு யோசனை. அரை மணி நேரம் முன்னால் போகணுன்னு கட்டாயம் இல்லை. ஆனால் 8 மணினா 8 மணிக்கு போகணும், அது கட்டாயம். அது நேரம் தவறாமல். அந்த வித்தியாசம் இருக்குது. ஊழியக்காரனுடைய காரியங்களில் நிறைய ஊழியக்காரங்க ரெண்டுமே சொல்கிறாங்க. நானுமே ரெண்டுமே சொல்கிறேன். கட்டளையும் சொல்லுவேன், இதுக்கு நீ இதனை செய்து தான் ஆகணுன்றதையும் நான் சொல்கிறேன், இதை செய்தால் நல்லது என்பதையும் நான் சொல்கிறேன். ஆனால் ரெண்டையும் நான் வேறுபடுத்தி தெளிவாக சொல்வது என் வழக்கம். சிலர் ரெண்டையும் ஒன்றா சொல்லுவாங்க. நாம் தான் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தெளிவாக சொல்லிட்டான் பவுல், நான் கட்டளையாய் சொல்லாமல் யோசனையாய் சொல்கிறேன். 25ஆம் வசனத்தில் இதை சொல்கிறான். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாகியிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். இப்போ இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் இப்போ அந்த துன்பம் மாறுகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்று நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாத பெண்களை குறித்து சொல்கிறான். அன்றைக்கு ஒரே துன்பம். ஏன்னா கல்யாணம் ஆன அடுத்த நாளே ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ண, கணவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ண, அல்லது கணவனை கொன்று விட்டார்கள், கஷ்டம் தானே. அதனால் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன்னு தான் சொல்கிறேன், கட்டளையாக சொல்லலை. யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, இப்போ வந்து ஒரே உபத்திரவம் துன்பமாக இருக்குது தேவ பிள்ளைகளுக்கு அப்படின்னு கட்டளையாக சொல்லலை. பண்ணாமல் இருந்தால் நல்லது, என்னுடைய அபிப்பிராயம் என்று தான் சொல்கிறேன். அபிப்பிராயத்தை சொல்ல எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. ஆனால் அந்த அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்ளாதது விசுவாசிகளுடைய தேவ பிள்ளைகளுடைய உரிமை. அதுக்காக வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னேன் அவங்க கேட்கல, அதுக்காக வருத்தப்படக்கூடாது. நான் ஒரு ஆலோசனை சொன்னேன், நான் அகித்தோப்பேல் வந்து ஒரு தான் சொன்ன ஆலோசனையை கேட்கலன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். அகித்தோப்பேல் பெரிய அறிவாளி, தாவீதனுடைய ஆலோசகன். தாவீது ஒரு தேவனுடைய மனிதன். தாவீது அவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல இருந்ததுன்னு வேதத்தில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி, கீழே இருந்து அடிபட்டு வந்தவன் தாவீது. மேய்ப்பனா இருந்து, இசைக்கலைஞனா இருந்து, போர் வீரனா இருந்து, ராஜாவா வந்தவன். எவ்வளவோ அடிபட்டு, துரத்தப்பட்டு, அலக்களிக்கப்பட்டு, வேட்டையாடப்பட்டு வந்தவன். அதனால அவனுக்கு ஆலோசகனாக இருந்தவன் அகிதோப்பேல். அகிதோப்பேலுடைய ஆலோசனையை ஆப்சலோம் ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால ஏமாற்றம் அடைந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஊழியக்காரங்க நம்ம அபிப்பிராயத்தை சொல்லலாம், தப்பு இல்லை. சிலர் அபிப்பிராயமே சொல்ல மாட்டாங்க, அப்படியும் இருக்க வேண்டியதில்லை. அபிப்பிராயம் சொல்லலாம், நம்மகிட்ட கேட்கும்போது சொல்லலாம், நாம சொல்ல வேண்டியதில்லை. இங்கே எழுதி கேட்டாங்க அதனால சொல்கிறான், இவனா சொல்லலை. நம்ம போய் அபிப்பிராயம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட கேட்டால் அபிப்பிராயம் சொல்லலாம், இப்படி செய்யலாம். சிலர் வந்து அதை செய்ய மாட்டாங்க. நம்ம சொல்கிற அபிப்பிராயம், நம்மகிட்ட அபிப்பிராயம் கேட்பாங்க, ஆனால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அதன்படி செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அகித்தோப்பேல் மாதிரி ஏமாந்து விடக்கூடாது. நாம் தற்கொலை என்கிற அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். இருந்தாலும் ஏமாந்து போகக்கூடாது. பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு, வளர்ந்த பிள்ளைகள், வளராத பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். வளர்ந்த பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், குறிப்பிட்ட வயதை தாண்டி சொந்தமாக சம்பாதித்து சொந்த காலில் நிற்கிற பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு கட்டாயம் இல்லை. அவர்களுக்கு நம்ம அபிப்பிராயம் சொல்கிறோம். அந்த அபிப்பிராயத்துக்கு அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத போது ஏமாந்துடக்கூடாது. அதை ஒரு பெரிய கோபமாகவோ வருத்தமாகவோ நினைத்து கொள்ளக்கூடாது. நாம அபிப்பிராயம் சொல்லாமல் இருப்பது நல்லது. நான் அதை தான் கடைப்பிடிக்கிறேன். நானாக எந்த அபிப்பிராயமும் சொல்ல மாட்டேன் யாருக்கும். அவர்கள் கேட்டால் என் அபிப்பிராயத்தை சொல்லுவேன், என் எண்ணத்தை சொல்லுவேன். பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை, சில நேரங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளும்போது சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளலைன்னா கவலைப்பட மாட்டேன். அது அவங்க விருப்பம். அது அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது.
அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய உடல் நலன் ஒன்று இருக்குது, மனநலன் ஒன்று இருக்குது, குடும்ப நலன் இருக்குது, பொருளாதார நலன் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது அதில். அதனால் நம்ம இடத்துல அபிப்பிராயம் கேட்டார்கள், நம்மை மதித்து ஒரு அபிப்பிராயம் கேட்டார்கள், அதுவே ஸ்தோத்திரம் என்று அந்த ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் இந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஃப்ரீக் ஆகிடக்கூடாது. அதனால் கட்டளைக்கும் அபிப்பிராயத்திற்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளவும், நம்முடைய அபிப்பிராயத்தை பிறர் ஏற்றுக்கொள்ளாத போது அதை ஒரு நேர்மறையாய் எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.